லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி சப்பாத்தி டேக்கோஸ் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பாயில்டு பொட்டேட்டோஸ், பாயில்டு கார்ன், ஸ்பினச், வெங்காயம், கேரட், கேப்சிகம், ஜிஞ்சர் துருவுனது, கொரியண்டர் லீவ்ஸ், பேசில் சீசனிங், அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கோங்க. இது கூட ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க. டர்மரிக், கியூமின் பவுடர், ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், சால்ட்டு, லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதை பேட்டிஸ் மாதிரி செஞ்சு பட்டர்லேயோ இல்லை உங்கள் ஃபேவரட் ஆயில்லையோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாதிரி செஞ்சுட்டு சின்னதாக செஞ்சு சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கோங்க. அந்த இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பாதியை வச்சுட்டு மேலே சீஸ், உங்களோட விருப்பமான சாஸ் சேர்த்து நல்லா இந்த மாதிரி இன்னொன்று கட் பண்ணணும் இல்லையா, அதை மேலே வச்சு சீல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் தோசைக்கல்லை வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா திருப்பி எடுத்திங்கன்னா டேக்கோஸ் ரெடி ஆகிடும். லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிங்கன்னா மிச்சமே ஆகாது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பை. லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி ஸ்பினச் பன்னீர் பின்பில் தான். இந்த மாதிரி இருக்கும் ஸ்பினச். அதை வாங்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் கோதுமை கூட உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி விழுதாக சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்சியை வாஷ் பண்ண தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி பதத்துக்கு பிசையறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஓமம் சேர்த்து பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. பன்னீர் கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு பெரிய பெரிய சீசனிங் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாதிரியே நல்லா ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காக பண்ணுங்கள். அப்போ தான் கட் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நல்லா ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு செய்கிற மாதிரியே நீங்கள் தவாவில் போட்டு சுட்டு எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டீட்டெயில்ஸ் எல்லாம் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோடு பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பை. லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி வெஜிடபிள் வாஃபிள் தான். ரவை எடுத்திருக்கேன், கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு துருவின சீஸ் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச கார்ன் பச்சையாக தான் அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக முழுசான கார்ன், கொஞ்சமாக இஞ்சி, கேஷ்யூ நட் சேர்த்து, கேரட், பீட்ரூட், வெங்காயம், அதுக்கப்புறம் குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு மேலே உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள் தயிர் தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ்ட் அப் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். பெரிய பசங்களாக இருந்தால் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டீட்டெயில்ஸ் பின் பண்ணியிருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேன்லேயோ இல்லை வாஃபிள் மேக்கர்லேயோ குழி பணியாரத்துலையோ ஊற்றி கொடுக்கலாம். நான் கொஞ்சம் இது டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பை. லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி குழந்தைங்களோட ஃபேவரட் நூடுல்ஸ் தான். அதுவும் ஹெல்தியர் வெர்ஷன். கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு சர்க்கரை சேர்த்துட்டு பீட்ரூட்டை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, பச்சையாகவே அரைச்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாதிரியே ரோல் பண்ணிவிட்டு கத்தியில் இருந்தால் கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டூல் இருந்தாலும் பண்ணிக்கலாம். பிரிச்சுட்டு கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தை தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் பட்டர் இல்லைனா ஆயில் சேர்த்துட்டு பூண்டு, வெங்காயம், தேவைப்பட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ், அதுக்கப்புறம் சில்லியும் டொமேட்டோவும் சேர்ந்து இருக்க சாஸ் ஊற்றிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மிளகுத்தூள், ஆல்ரெடி வேக வச்சு எடுத்த நம்ம இந்த பீட்ரூட் நூடுல்ஸையும் போட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனிங்கன்னா ரெடி ஆகிடும். உப்பு தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கோங்க. பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பீட்ரூட்டை இன்ஃப்யூஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பை. லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி பீட்ரூட் ரைஸ் தான். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கொஞ்சமாக பீட்ரூட்டை துருவிக்கோங்க. நான் ஆஃப் பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடலெண்ணெயில் தான் நான் செய்கிறேன். அது கொஞ்சம் கடலெண்ணெயில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே கடலைப்பருப்பு, உளுந்தும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இது கூட நம்ம நறுக்கி வச்ச பூண்டு, நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. 1 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம துருவின பீட்ரூட்டையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதில் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் இருக்கும், அது போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், வேணும்னா நீங்கள் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை. உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நான் வடித்து வச்சுருக்கேன் 1 கப் பாஸ்மதி ரைஸ். அதை சேர்த்துட்டு மேலே கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பை. லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை, அதுவும் சைட் டிஷ் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை
கருவேப்பிலை சேர்த்து நல்லா 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்குங்க. சிம்மில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் செஞ்சிங்கன்னா ரொம்பவே தீஞ்சு போயிடும் டக்குன்னு. ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியது தான். சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மூடி போட்டு வச்சிங்கன்னா வெந்துடும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு வச்சிங்கன்னா நல்லாவே வெந்துடும். செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கட்டி அனுப்புங்க. குழந்தைங்க என்ன ரிவ்யூ கொடுத்தாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பை. லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி கார்ன் ஹர்ப்ட் ரைஸ் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிங்கன்னா மிச்சமே வராது. இது எப்படி பண்ணோன்னா கொஞ்சமாக பேனில் பட்டர் சேர்த்துட்டு பூண்டும் நறுக்கின வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பிடிக்கலன்னா சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கார்னும் கேப்சிகமும் சேர்த்துருக்கேன். நீங்கள் கேரட் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து ரைஸ் சேர்க்க போகிறோம். இது நல்லா பாஸ்மதி ரைஸ் வடித்து ஆறின ரைஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதுக்கு மேலே உப்பும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. காரம் தேவைப்பட்டா, இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பை. லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி பீட்சா தோசை தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. ரவை அது கூட கடலை மாவு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் தோசை மாவு பதத்துக்கு நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சைடு சுடும் போது நல்லா ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு நல்லா சுட்டு எடுத்துருங்க. திருப்பி போட்டதும் சிம்மில் வச்சுருங்க. அது வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஆனியன், அது கூடவே குடமிளகா, நான் வந்து கார்ன் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பீட்சா சாஸ் சேர்த்துக்கோங்க. இந்த வீட்டில் செஞ்சது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ரெசிபி போடுறேன். இல்லைனா உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். பீட்சா சீசனிங் மேலே சேர்த்துட்டு வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேலே துருவின பன்னீர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா துருவின மொசரெல்லா சீஸ் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டீட்டெயில்ஸ் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இதை லஞ்ச் பாக்ஸில் வச்சு அமிச்சிங்கன்னா மிச்சமே வராது. ஸோ இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பை. லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் கேரட் சாஸ் பாஸ்தா தான். பாஸ்தாவை இன்ஸ்ட்ரக்ஷன் படி பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துட்டு பூண்டு, வெங்காயம், பெப்பர் சேர்த்து வதக்குங்க. அது கூடவே ரவுண்டாக அரிஞ்ச கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக வெந்துடும். ஸோ 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம கேஷ்யூநட், பாதாம், வால்நட் சேர்த்து அதையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து தண்ணியை பாயில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு நம்ம பாயிலிங் வாட்டரை ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச விழுதை வந்து கடாயில் சேர்த்துட்டு எதுவும் சேர்க்க வேணாம். வெறுமான கடாயில் சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றிக்கோங்க. பாஸ்தா மிக்ஸை போட்டுட்டு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்தாவையும் ஆட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சீஸு, தண்ணி எல்லாம் இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பை. டிஃபன் பாக்ஸ் சீரீஸ் ஆரம்பிக்கலாமா. இது ஃபஸ்ட்டு ரெசிபி ராகி வாஃபிள் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். கரெக்டான அளவில் நான் கொடுத்த மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வாஃபிள் வந்துடும். அதுவும் பிஸ்கெட் மாதிரியும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலை ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. லம்ஸே இல்லாமல் கரைக்கும் போது உங்களுக்கு வந்து ஈவனாக வரும் பேக் ஆகிறதுக்கு. அதனால தான் இதை நீங்கள் வந்து வாஃபிள் மாதிரி ஊற்றணுன்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் பேன் கேக் மாதிரி கூட ஊற்றி கொடுக்கலாம். இந்த மாதிரி வாஃபிள் மேக்கரில் பட்டர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற்றி மெதுவாக லைட்டாக வச்சுட்டிங்கன்னா ஒரு 3 minutes to 4 minutesல உங்களுக்கு நல்ல வாஃபிள் வந்து வெந்து வந்துடும். இதை டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். கூட ஃப்ரூட்ஸோடு பேக் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பை.